உங்க உணவுக்குத்தானே வேணும் என்கிற உட்பொருளை வாரி வழங்கியே இது நம்ம ஆதர்சவங்க கிட்ட சொல்லாத போக முடியுமா? அம்மா அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருக்கலாமே. இன்னும் கொஞ்சம் நாளைக்கா? ஏமா 10 பேர் வர வரைக்கும் இங்கேயே இருக்கலாம், அதுக்கு மேல பாத்துக்கலாம் வேற பக்கம். அம்மா 5 வருஷ காலமா இங்க இருந்து வாழ்ந்து வந்தாங்க கொடுக்குறாங்க. சோறு இருக்கிறதுனால அம்மா எத்தனையோ இருந்தாலும் மதுரை உறவாகாது, மதுரை உறவாகாது, மத்த சனம் தாய் ஆகாது. உண்மைதான் அம்மா தாயே. சரி, நம்மளுக்கு நாடு இருக்க, வீடு இருக்க, நாமாண்ட மண் இருக்க, சொத்தோ சுகம் இருக்க, சொந்தம் உள்ள பூமி காடு இருக்கு. நாம் இவ்வளவு நாள நீங்க இங்க இருந்தது போது அது வேணும் வேண்டான்னு விட்டுட்டு வந்துட்டோம். இல்லை, அப்புறம் பழையபடி கதவத்தரோட அங்கேயே போலாம்ங்கிறீங்களா சாமி? அங்க போனாக்க எத்தனையோ நம்மளுக்கு துன்பமெல்லாம் வருது. ஒண்ணு வர கம்பெனி இங்கேயே இருந்துக்கலாமா? மலையே சரிஞ்சால் எங்களால மாதிரி தாங்க முடியும், கருமலையே சார்ந்தால் கைதாங்க எங்க அண்ணமார்கள் முடியும். பகச்சவர பல்புடும்பவனை எதிர்த்தவரை சங்கரிக்க வேண்டும். தஞ்சமில்ல வந்தையில மட்டும் ஆதரிக்கக்கூடிய அண்ணமார்கள் நாங்கள். நாங்க இருக்கும்போது நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? நம்ம நாட்டுக்கு போகலாம். உங்களை அடிச்சு முடுக்கிய வக்கும் பங்காளிகளைத்தானே பலிக்கு பலியாந்து முடிச்சு வந்திருக்கிறோம் தாயே. உங்களுக்கு இனிமேல் கவலை வேண்டாம். விமரும் காமரும் வில்லடக்கும் வண்ணமையாக இருக்கின்ற பொழுது கத்திக்கு எதிர்மலை கருமலைக்கோ தீங்கு கிடையாது. ஐயா அஞ்சு பயக்க வேண்டாம். ஒரு சீக்கிரமாக நம்ம ஊருக்கு புறப்படலாம். வீட்டுக்கு ஈரோடு எதுக்கு யாரும் இல்லை என்கிறீர்கள். உண்மைதான், போலாம்ங்கிற கண்டிப்பாக போலாம். ஆனால் ஐயனை நான் போய் மணியார் இடத்துல சொல்லிட்டு அப்ப பெருப்பாடு போலாமே. மிக்க சந்தோஷம். 5 வருஷ காலம் உங்களை ஆதரித்து வந்திருக்கிறார்கள். அவங்க இடத்துல போய் சொல்லிட்டு வாங்க. உண்மைதான். எங்க ராமலிங்க நாட்டினானே எங்க அண்ணவர் பக்கத்துல வந்து அத்தமாக பத்தாவே அத்தமாக பத்தாவே அத்தமாக பத்தாவே எனக்கு அந்த காலம் போலியே வெளிவட நாட்டுல வந்து எனக்கு கை கொடுத்த என் கனவா சாமி மாலை போலி மாலையிட்டோ நம்ம ஊருக்கு போலாம்ங்கிறாங்க. நல்லது தானே, இங்க நல்லா சோறு கிடைக்குது தானே கேட்டேன். நம்ம ஊருக்கு போன இந்த மாதிரி கிடைக்கும் பசங்க. நாமல் மணியகாரரிடத்திலே சென்று இந்த விவரங்களை எல்லாம் அவர்களிடத்திலே சொல்லி அனுமதி வாங்கிட்டு வரணும். ஆமாண்டா. அதனால 1000 இருந்துட்டாலும் இரவு சிரமாகாது என்பது உண்மைதான். உண்மைதான். நம்மளுக்கு ஒண்ணும் இல்லாம இருந்தா பரவாயில்ல. நம்மளுக்கு இப்ப 3 இருக்குது. என்ன பையன் புள்ள? பையன் புள்ளையா? அதெல்லாம் ஒண்ணுதான் இருக்குது. இருந்து இப்ப மக்கள் 2 பேர் வந்துட்டாங்க. அதனால நாமளும் நம்மளுடைய ஊருக்கு போறதுதானே நியாயம். ஆமா. அதனால வாங்க போலாம் வாங்க மன்னா அப்படின்னு நான் மன்னவரை அழைத்துக் கொண்டு அந்த மணியகாரருடைய வீட்டுக்கு சாமி என்ன வித வர அங்கீது சாமையோ தன்னே நன்னா தன்னே நன்னா நானே நன்னா நன்னானே நன்னா
மணியார் ரோட்டுக்கு வந்தாச்சு. என்னதே 1000 இருந்தாரு சொல்லுவாங்க, தலை இருக்கையில வாழ ஆடக்கூடாதுன்னு. நீ இருக்கையில நான் முன்னால போனா நல்லா இருக்காது உங்களுக்கு. அதனால புருஷனுக்கு மீறின பொண்டாட்டியும் உதட்டத்து மீறின பல்லும் இருக்கக்கூடாதும்பாங்க. அதனால நீங்க எதுக்கு முன்னுக்கு போங்க, நான் போனா சொல்லுவாங்க. உனக்கு அப்படித்தான் இருக்குது. எப்படி எனக்கு மீறி ஆள் இருக்கே அப்படி இல்லையல்லங்க. தண்ணி எடுத்துட்டேன் உங்களுக்கு முன்னாடி பாரு. அப்படிங்கிற மணியகாரனுடைய வீட்டுக்கு வரும்போது மணியகார கண்ணில இருந்து அங்க மன்னவன் தேவி 20 பேர் இருந்தானே. ஆமா, மணியகாரனுக்கு பணிவான வணக்கம். ஐயா, காராள குளத்தில் இருந்த வேளாண் பூதியே குடியா சாமி எனவா. ஐயா ஐயா, மிக்க சந்தோஷம். என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினமானது. ஆமா, மன்னவன் ஏவி 22 பேர் நீங்க பார்க்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு கோயில் பூமியானது மாணவ பூமியா கொடுத்திருக்கிறோம். புழுகிறதுக்கு மாடு கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணி இருக்கிறோம். உங்களுக்கு உண்மை ஏதாவது வேற உதவிகள் வேணுமா? வேற ஒண்ணும் இல்லைங்க. வந்திருக்கிறீங்க 5 வருஷ காலமா எங்களுக்கு 5 வருஷமாக எங்களுக்கு வேணுங்கிற அதை உணவு கொடுத்தா துணி கொடுத்து காடு பூமி கொடுத்து வேணுங்கிறத கொடுத்து அதை சரி உண்மைதான். ஆனா 5 வருஷ காலமா உங்க இடத்துல இருந்து வந்துட்டோம். கோயில் மாணவ பூமி உதுண்டு வந்தோம். ஆனா இன்னைக்கு எங்க மக்கமாருங்க வந்துட்டாங்க. மக்கமாரு 2 பேருமே சரி. எத்தனை நாளைக்கு இருந்தாலும் நம்ம ஊர்னு நம்ம நாடு இருக்கு, நம்ம வீடு இருக்கு, ஏமா இங்க இருக்கணும் மணியார் இடத்துல சொல்லிட்டு வாங்க, நம்ம நாட்டுக்கு போகலாம்னு மக்கள் 2 பேரும் கேக்குறாங்க. அதனால தங்கள் இடத்துல ஒரு பேச்சு சொல்லிட்டு எங்களை ஊருக்கு வழி அனுப்பிச்சு வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்தாங்க. ஆமாங்க, எங்க வீட்டுல அவி சொன்ன மாதிரி பசங்க 2 பேரும் ஒரே ஒடியா புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நாங்க எங்க ஊருக்கு போலாம்னு இருக்கிறோமுங்க. ஐயா, என்னதே 1000 இருந்தாலும் இது வரைக்கும் ஆதரவு சேவையில மறக்க கூடாதுன்னு 2 பேரும் வந்தோமுங்க. ஐயா, மிக்க சந்தோஷம். ஏன்னு கேட்டா பேர் சூழ்ந்து இருள் சூழ்ந்து வெறுங்கானாய் நின்ற போதிலும் வாய்க்காலை வரப்பாக்கி வட்டாத நீர் தேக்கி விதை விதைக்கின்ற பண்போ காராள சாமியுடைய பண்போ இருக்கு. அப்பேற்பட்ட காராள சாமியுடைய மக்கமான வந்தாங்கன்னு சொல்றீங்க. மேலை செல்வ என்னைக்கும் கோலைப்படாத ஐயா. கண்டிப்பாக உங்களுக்கு எங்களிடத்துல எல்லா உதவிகளும் இருக்கும். ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊர்ல இருந்தா கிடக்குது. நாங்க இதுக்குள்ள ஏன் போறோம்னு நாங்க இருக்கலாமே 2 பேரும் சொல்லணுமுங்க. அப்படியா? ஆமா, பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. ஐயா, உங்க ஊருக்கு சென்று வாருங்கள். எங்க நாட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வரலாம். கண்டிப்பா எனக்கு என்னவெல்லாம் நாங்க உங்களுக்கு துணை புரிவோம். அவளை இன்றி போய் வாருங்கள். ஆகட்டுங்க. அப்படி இன்னைக்கு மன்னா வேணும் தேவி மங்கை வேணா மணியாரப்பட்டவர்கள் எப்ப வேணாலும் உங்க மக்கள் வந்துட்டாங்கன்னு போகலாம். ஆனா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயில் மாணவ பூமியை நீங்க உழுதுண்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அதுக்கு கண்டாயம் கட்டோடப்ப கண்டாயம் நீங்க வருஷத்தா கொண்டாந்து உங்க கட்டாயம் கட்டிடணும் அல்லவா? அது செலுத்திடலாம். சோழ நாட்டுல கவலை வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. 22 பேர்களும் அனுமதி வாங்கிய பிற்பாடு ஆஹா நம்ம ஊருக்கு போறதுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. வேணுங்க பசங்க 2 பேரும் குறையில போவாங்க. குதிரையில உங்களுக்கும் பொட்டி வண்டியானது கொடுக்கிற கவலை வேண்டாம். வண்டியானது வச்சு நாங்களே கொண்டு வந்து கொடுக்குறோம் ஊருக்கு. ஏழைய கவலைப்படுறோம். நம்ம மகிழ்ச்சிங்க. நாங்க 2 பேரும் முனையாட்டு இல்லைங்க. ஆமா ஆமா ஆமா, அந்த முன்னையாட்டு எங்களுக்கு எல்லாம் பட்டா கண்டு போச்சுங்க. அதனால வண்டியானது கட்டி கொடுக்கிறோம் ஐயா என்று வாக்குறுதி கொடுத்தார். அதன் பிரகாரமே இந்த கரவலை முதுவருடைய மணிகாரனுடைய துணையோடு பொட்டி வண்டியானது கொண்டு வந்து அவர்களுக்கு தேவையான பொன்பொருள் அரிசி பருப்புகளும் வாக்கியுங்க பாண்டங்களும் அவர்களுக்கு தேவையானது எல்லாம் எடுத்து வச்சாங்க. அவங்க இருக்கிற பொருளை எல்லாம் வச்சு ரெடியா நம்ம ஊருக்கு போகலாம் என்று பொட்டி வண்டி அலங்கரிச்சு பயணம் ஆகின்ற பொழுது பாளையத்து மக்கள் எல்லாம் பார்த்தாங்க.
உன்னுடைய தருமணம் தாமரக்கம் வச்சு இவ்வளவு காலமாக நம்ம ஊருல நல்லபடியாக வாழ்ந்து வந்தாங்க. அவைய நம்ம ஊருக்கு வந்த பிற்பாடு நல்லபடியா மலமாரிகள் முடிச்சு மக்களுக்கெல்லாம் ஏதோ குறைகளும் எல்லாம் இருந்தது. இப்ப தர்மம் தானே அவைய ஊருக்கு போறான்னு சொல்றாங்க. நாமெல்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்லி இந்த பாளையத்து மக்கள் எல்லாம் வந்து வழி அனுப்புறாங்க. இந்த நேரத்துல வீமரம் காமரம் வில்லனுக்கும் வண்ணமார் 22 பேர்களும் அம்மா தாயே ஐயா நீங்க இந்த பொட்டி வண்டியில புறப்பட்டு வாருங்க, நாங்க குதிரையின் மீது பவனி வருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஐயா இந்த கரவழி ஒரு மக்கள் யாவர்களுக்கும் எங்களுடைய வாக்கு என்னன்னு சொன்னா எங்க ஐயனையும் அம்மாகளையும் இதுவரைக்கும் ஆதரிச்சு வச்சிருக்கிறீங்க. உங்களுக்கு எங்களால முடிஞ்ச துணைகளை புரிவோம். நன்றி என்னைக்கு மறக்க மாட்டோம். விடைபெற்று வருகிறோம் என்ற அண்ணமார் சாமிகளும் விடைபெற்றார்கள். அப்ப அருக்கானை தங்கச்சியும் தர்மனும் தாமரக்கமலச்சி பொட்டி வண்டியில் அமர்ந்து சாமி என்ன விதமாக இன்னும் வந்தோம் அரக்காணி தங்கையோடு ஒட்டி வண்டியிலே வருகின்ற பொழுது அந்த காடும் மலை வனம் வனாந்தரங்களை எல்லாம் கிடந்து ஒட்டி வண்டியானது வளநாடு வந்த வண்ணமாக இருக்குது. அப்படி ஒட்டி வண்டியானது வளநாடு சங்குவனமானது கடந்து வருகின்ற பொழுது இரவேளை எழுந்திருக்கும் எம்பெருமா மாயவர் பார்த்தார் தர்மனுடைய வீட்டிலே. ஆனா கட்ட காவல் கடினமாக இருக்குது மாளிகளை இதனால் இதுவரைக்கும் அந்த சொத்துக்கு உரிய வந்துக்கிறாங்க. அவர்கள் வருகின்ற பொழுது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும். எம்பெருமான் கையை காட்டி காட்சிகளிக்கின்ற பொழுது அந்த சர்ப்பங்களும் தீரெல்லாம் அப்புறப்படுத்தினார் மாயவர். அந்த வீடு வந்து அன்னைக்கு வீடு மூட்டினா எப்படி இருக்கு அது போல வீடு சுத்தமா பச்சு பழச்சுன்னு இருக்குது. அப்போ வண்டி விட்டுக்கு இறங்கி சங்குபடமானது கிடந்து வண்டி விட்டு இந்த வளநாடு வருகின்ற பொழுது யாரோ காண பெரிய வீட்டுக்கு வண்டி வந்து நிக்குதுன்னு சொல்லி பாளையத்து மக்கள் எல்லாம் வந்து பார்த்த வண்ணமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உடையா திருமணம் தாமரக்கு விடுத்தியும் தன்னுடைய வீட்டுக்கு வந்ததானே சாமி வெள்ளத்தீருக்காகவே தாமர வீரகத்தால் தீரந்தா அந்த தங்கத்தீருக்காகவே தீரந்தே
மணிக்கு அடி வாங்கிட்டு துறப்பே ஓடாத போயிட்டோம். ஏங்கோ நான் எதை திறந்து கிடக்குமாக்கு நம்ம ஒரு கதவு இல்ல இல்ல நீ எப்படி இருக்குது என்னமோ அப்படின்னு நினைச்சனுங்க. ஒரு நாய் நக்கலும் கூட உள்ள போகல. எதுக்கு போகுது? போகாது தாமரை. 8 மணி ஆட்டு தட்டப்பருப்பாடு இருக்கட்டும் இருக்கட்டும். தாமரை இருக்க நாட்சி வீட்டு மனைகள் வீட்டுக்குள்ள வீடு வாசலை எல்லாம் சுத்தம் செய்யுது சுத்தம் செய்யுது. நம்ம மக்களைத்தானே கூப்பிட்டு அட சாமி இதுதே நம்ம ஊடு இதே உங்க நீங்களே இந்த மாதிரி வீடு கட்டிக்கிறதே நம்ம ஊடு. அதனால உட்காரு வாங்கடா சாமி கொஞ்சம் போதுமா என்று யாவர்களும் அங்கே அமர்ந்தார். அந்த நேரத்தில் நாட்டு மக்கள் எல்லாம் வருகின்ற பொழுது அதிலே இருக்கக்கூடிய இன்னும் நம்ம குப்பாயானவன் வாரமடி குப்பின்னு சொல்லக்கூடிய அரமனை பணிப்பெண்டானவன் குப்பியானவன் கூட்டிட்டு அவன் தாமரையாத்தான் வந்துட்டாங்க. போய் பார்க்கலவா என்று வரும்போது தன் பிள்ளைய கையில் பிடிச்சு எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அப்படி வருகின்ற போது அம்மா இது யார் வந்துட்டீங்களா? வந்துட்டு வந்திருக்கிற போது யாருன்னு விசாரிக்க அப்பா மக்களே இதுதான் என்னுடைய காலத்திலே பணிப்பெண்ணாக இருக்கக்கூடிய முதலியார் மக. ஆனால் இவ குப்பின்னு சொல்லி பேரு வச்சிருக்குது. அதனால இந்த குப்பியானவள் என்கிற போது உங்களுக்கு எப்படி அந்த தாயானவள் பணிப்பெண்களாக இருந்தார்களோ அதே போல குப்பியானவள் தங்கைக்கு நாமல் பணிப்பெண்ணாக துணை பெண்ணாக இருந்துக்கலாம் அப்படின்னு அவர்களுக்கு வாக்களித்தார். ஆமா அதே பிரகாரம் வந்த நாட்டு மக்கள் யாவர்களும் நீங்கிய வரத்தாரே உங்களுக்கும் மக்கள் பிறக்கிற போது எங்களுக்கும் மக்கள் எல்லாம் பிறந்து நாங்களும் சந்தோஷமாக இருக்கின்றோம். தர்மம் தலகாக்கும் என்கிறது சரிங்க. ஆமா எப்படியோ வந்து சேர்ந்துட்டீங்க மிக்க சந்தோஷம்னு யாவர்களும் தானே பேசும்போது ஆனால் அந்த வீரவாகன் காராம்பரியம்மா ஆனவள் அந்த மகன் வீரவாகனை அழைத்துக் கொண்டு வந்தார். நம்ம தாமரையாத்தா வந்துட்டாங்க பார்க்கலாவான்னு சொல்லி வரும்போது குதிரை 2 கொண்டு முன்னே கட்டி இருக்கு. அந்த குதிரையை பார்த்த வீரவாகன் அதுக்குனே வளைக்கப்பட்டவன் அல்லவா குதிரையை போய் தட்டி கொடுத்து தேய்ச்சி கொண்டு நின்னான். அந்த காராம்பரி அம்மா இடத்துல யார் குதிரைக்கு பக்கத்துலங்கிற போது சாமி எசமானே இது என்னுடைய பிள்ளை தானுங்க சொல்ல செல்லாண்டி சொன்னவர்கள் இந்த 2 குதிரையும் பார்ப்பதற்கு வீரவாகன் என்ற ஒருவன் இருக்கின்றான் சாம்புகன். வேட்டாளை கண்டால் கூத்தாடு மற்ற யாரும் இதுக்கு கிட்ட போக முடியாதுன்னு சொன்னது சரியா போச்சு என்கிற போது தெய்வல எங்க வீரவாகன் ஓடி ஒடியாது தானே முன்னர் சென்றிருக்கும் என்பதாக அவன் அட்டவனின்றானே எப்படி அவர்களுடைய தாய் தந்தையார்கள் உங்களுக்கு துணைகளாக இருந்தார்களோ அதே போல இவன் இனிமேல் இந்த குதிரைக்கு பாதுகாப்பாக இருக்கவும் நம்மளுக்கு காதத்துக்கு போனாலும் கையாளாகவும் சூரத்துக்கு போனாலும் துணையாளாகவும் நம்ம அரண்மனை பாதுகாவலனாக இருக்கட்டும் இன்று முதல் என்று வாக்களித்தார். அப்படியே ஆகட்டுங்க சாமி உங்களை தவிர நாங்கள் உங்களுக்கு எங்க போக போறோம் அப்படி என்று வீரவாகன் ஒப்புக்கொண்டு தாய் தந்தையோடு இருக்கின்றார். அந்த நேரத்திலே அமரியர்கள் ஆட்சி மக்களே நான் போய் தண்ணி கொண்டாந்து சாப்பாடு பண்றேன் கொண்டு வாங்க. அந்த நேரத்தில் பசியோடு இருப்பீங்களே என்னமோ பசிக்குதா? பசிக்காதா? கரவழிபுதூர் மணியாரம் இருந்து வளநாடு வாழ்க்கை ஒரு நாள் ஆயிடுது அப்புறம் பசிக்குதான்னு கேட்கறீங்க. அதை சீக்கிரம் பண்றது அது நேரத்தில் வாழவண்டி நாட்டிலே இருந்து அத்தவழிகள் வர தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் தாமரையனாட்சி ஏன நல்லா கரிக்கணுவி என்னே ஏன நல்லா அது புறசம்பு நேரம்மா சாப்பாடுகள் தயாராகி
பல் மூச்சைகளை கழுவிட்டு வாங்கடா சாமி. ஆமா. எல்லாம் சாப்பிடலாம் என்று ராமரை வாக்களிக்க அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே அத்தவளை வருகிறார். அத்தவளையதானே என்ன வித வராது சமயம் நாடு வெற்று நம்ம ஒன்னி மாட்டு வண்டி சலங்க வண்டிகளை போட்டிக்கொண்டு அத்தவளைதானே நம்ம